இந்துக்களின் நம்பிக்கைகளுக்கு எதிராக காங்கிரஸ் சதி செய்கிறது என பிரதமர் மோடி குற்றம் சாட்டியுள்ளார். மராட்டிய மாநிலம் நந்தூர்பரில் பிரச்சாரம் செய்த பிரதமர் மோடி, வளர்ச்சியில் தன்னோடு போட்டியிட முடியாத காங்கிரஸ் பொய் தொழிற்சாலையை திறந்து வதந்திகளை பரப்புகிறது என குற்றம் சாட்டினார். காங்கிரஸ் போல் தான் ராயல் குடும்பத்திலிருந்து வரவில்லை என குறிப்பிட்ட பிரதமர் மோடி, ஏழை மகன் மக்களுக்கு சேவையாற்றுவதை ஜமீன் மனப்பான்மை கொண்டவர்களால் பொறுத்துக்கொள்ள முடியவில்லை என்றார். பிரதமர் மோடிக்கு பயம் வந்துவிட்டதாலேயே அதானி அம்பானி குறித்து பேசத் தொடங்கியிருக்கிறார் என ராகுல் காந்தி விமர்சனம் செய்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் கன்னூஜில் பிரச்சாரம் செய்த ராகுல் காந்தி, இந்தியா கூட்டணி கார்னர் செய்கிறது, தோல்வி நெருங்கிவிட்டது என தனது நண்பர்கள் அதானி அம்பானியை பிரதமர் மோடி உதவிக்கு அழைக்கிறார் எனவும் விமர்சித்துள்ளார். பிரதமர் மோடியும் அமித்ஷாவும் இன்னும் 10-15 நாட்களுக்குள் மக்களை திசை திருப்பும் முயற்சியை மேற்கொள்வார்கள் என ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். தேர்தல் ஆணையம் வெளியிட்ட வாக்கு சதவிகித விவரங்களில் குளறுபடிகள் இருப்பதாக கூறி இந்தியா கூட்டணி பிரதிநிதிகள் தேர்தல் அதிகாரிகளை சந்தித்தனர். இந்தியா கூட்டணி கட்சியின் பிரதிநிதிகள் TR பாலு, சல்மான் குர்ஷித், அபிஷேக் மனு சிங்வி உள்ளிட்டோர் இந்திய தேர்தல் ஆணைய அதிகாரிகளை சந்தித்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் கட்சியின் மூத்த வழக்கறிஞர் அபிஷேக் சிங்வி, பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சருக்கு எதிராக மொத்தம் 1520 புகார்கள் வந்திருப்பதாகவும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் கூறினார். தமிழகத்தில் கடந்த 19ஆம் தேதி நடைபெற்ற தேர்தல் முடிவில் மாலையில் அளிக்கப்பட்ட வாக்கு சதவீதத்திற்கும் மறுநாள் அளிக்கப்பட்ட வாக்கு சதவீதத்திற்கும் முரண்பாடுகள் இருந்ததாக திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் TR பாலு தெரிவித்தார். இது தேர்தல் ஆணையத்தின் மீது சந்தேகத்தை ஏற்படுத்தியதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். ஆளும் கட்சியினரின் தேர்தல் விதிமீறல்கள் தொடர்பாக அளிக்கப்பட்ட புகார்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என குறிப்பிட்டார். காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவின் குற்றச்சாட்டுகளை முற்றிலும் நிராகரிப்பதாக இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. வாக்காளர் பட்டியல் தயாரிப்பில் அரசியல் கட்சிகளும் ஈடுபட்டுள்ளதால் வாக்காளர்களின் எண்ணிக்கை குறித்து அரசியல் கட்சிகள் நன்கு அறிவார்கள் என்று தெரிவித்துள்ளது. வாக்குகள் எண்ணும்போது EVM-இல் பதிவான வாக்குகளும் 17C படிவத்தோடு வேட்பாளர்கள் அவரது முகவர்களின் முன் சரிபார்க்கப்படும் என்றும், எனவே வாக்குப்பதிவு தரவுகளில் முரண்பாடுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பே இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஊழல் செய்வதற்காகவும் ஏழை எளிய மாணவர்களின் மருத்துவ கனவை சிதைப்பதற்காகவுமே நீட் தேர்வு கொண்டுவரப்பட்டதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நீட் தேர்வு ஆள்மாறாட்டம் தொடர்பாக பாஜகவை சேர்ந்த 3 பேரை குஜராத் காவல்துறை கைது செய்துள்ளதாகவும், நீட் தேர்வு என்பது எல்லோருக்குமானது கிடையாது எனவும் கூறினார். பத்ம விருதுகளை பெற்ற தமிழர்களுக்கு டெல்லி தமிழ் சங்கத்தில் பாராட்டு விழா நடைபெற்றது. இதில் பத்மஸ்ரீ விருது பெற்ற M. பத்ரப்பன், மருத்துவர் G. நாச்சியார், பத்மபூஷன் விருது பெற்ற விஜயகாந்த் சார்பில் பிரேமலதா விஜயகாந்த் ஆகியோர் கௌரவிக்கப்பட்டனர். விழாவில் பேசிய பிரேமலதா விஜயகாந்த், சென்னை திரும்பியதும் இந்த விருதை கேப்டன் கோயிலில் வைத்து சமர்ப்பிக்கப் போவதாக கூறினார். இந்த விருதை உலகமெங்கும் வாழும் தமிழர்களுக்கு சமர்ப்பிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கோவை சிறையில் அடைக்கப்பட்டிருந்த சவுக்கு சங்கர் 3 வழக்குகள் தொடர்பாக சென்னைக்கு அழைத்து வரப்பட்டு எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். பெண் பத்திரிகையாளர் சந்தியா மற்றும் வீரலட்சுமி கொடுத்த புகாரில் சவுக்கு சங்கரை நீதிமன்ற காவலில் வைக்க முகாந்திரம் இல்லை என்று நீதிபதி கூறினார். அதே சமயம் கிளாம்பாக்கம் பேருந்து நிலைய போலி ஆவண வழக்கில் சவுக்கு சங்கரை வரும் 24ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டார். 3 மணி நேர விசாரணைக்கு பிறகு பலத்த பாதுகாப்புடன் அவர் கோவைக்கு அழைத்து செல்லப்பட்டார். யூடியூபில் யார் மனதையும் புண்படுத்தும் வகையில் கருத்துக்களை தெரிவிக்க மாட்டேன் என்று நீதிபதியிடம் சவுக்கு சங்கர் உறுதியளித்தார் என்று அவருடைய வழக்கறிஞர் விஜயராகவன் கூறினார். சென்னை சிறையில் அடைக்க அரசு தரப்பு கோரிக்கை விடுக்கவில்லை எனவும், சவுக்கு சங்கரை பாதுகாப்பாக வைக்க நீதிபதி அறிவுறுத்தியதாகவும் அவர் தெரிவித்தார். சென்னை மதுரவாயலில் உள்ள சவுக்கு சங்கர் வீட்டில் சோதனை நடத்திய தேனி போலீசார் வீட்டிலிருந்து 2 லட்சம் ரூபாய் பணம், கஞ்சா சிகரெட்டுகள், மடிக்கணினி, ஹார்ட் டிஸ்க் மற்றும் முக்கிய ஆவணங்களை பறிமுதல் செய்தனர். வருவாய்த்துறையினர் முன்னிலையில் பூட்டு அகற்றப்பட்டு சுமார் 10 மணி நேரம் சோதனை நடத்தப்பட்டது. பின்னர் வருவாய்த்துறை அதிகாரிகள் முன்னிலையில் வீட்டுக்கு சீல் வைக்கப்பட்டது.
பட்டாசு ஆலைகளில் விதிகளை மீறி பட்டாசு உற்பத்தியில் ஈடுபடும் ஆலைகளை கண்டறிய 4 சிறப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டத்தில் பட்டாசு ஆலைகளை அனுமதியின்றி உள்வாடகைக்கு கொடுத்தாலும், பட்டாசு தயாரிக்க கூடுதல் ரசாயனம் மற்றும் தொழிலாளர்களை பயன்படுத்தினாலும் ஆலை நிர்வாகம் மீது கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று கூறினர். இதனிடையே கீழத்திருத்தங்கல் பட்டாசு ஆலை வெடிவிபத்து தொடர்பாக கைதான ஆலை மேற்பார்வையாளர் சுரேஷ், குத்தகைதாரர் முத்துகிருஷ்ணன் ஆகிய இருவரும் 15 நாள் நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டனர். தமிழ்நாடு முழுவதும் உள்ள பட்டாசு தொழிற்சாலைகளில் ஆய்வு செய்து அறிக்கை அனுப்ப தொழிலாளர் நலத்துறை அறிவுறுத்தியுள்ளது. தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதா என்பதை மாவட்ட நிர்வாகம் ஆய்வு செய்து அடுத்த 10 நாட்களுக்குள் அறிக்கை அனுப்ப அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஏற்கனவே ஒரு சில மாவட்டங்கள் அறிக்கையை அனுப்பியுள்ள நிலையில் விருதுநகர் உள்ளிட்ட பிற மாவட்டங்களும் அனுப்ப அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பெருநகர சென்னை மாநகராட்சியில் செல்லப்பிராணிகள் வளர்ப்பதற்கு உரிமம் பெறுவது கட்டாயம் என்ற அறிவிப்பினை தொடர்ந்து உரிமம் பெறுவதற்கான வழிமுறைகளை பெருநகர சென்னை மாநகராட்சி வெளியிட்டுள்ளது. அதன்படி www.chennaicorporation.government.in எனும் இணையதளத்திற்கு சென்று இணையதள சேவைகள் என்பதனை தேர்வு செய்ய வேண்டும் என்றும், பின்னர் அதில் உள்ள பல சேவைகளில் செல்லப்பிராணிகளின் உரிமம் என்பதனை தேர்வு செய்து அதில் கேட்கப்பட்ட விவரங்களை பதிவு செய்ய வேண்டும் எனவும் கூறியுள்ளது. டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜூன் 1ஆம் தேதி வரை இடைக்கால ஜாமீன் வழங்கி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு நிபந்தனைகளுடன் இடைக்கால ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது. முதல்வர் அலுவலகம், தலைமைச் செயலகம் செல்லக்கூடாது, எந்த கோப்பிலும் கையெழுத்திட மாட்டார் என்ற உறுதிமொழியை பின்பற்ற வேண்டும், சாட்சிகளுடன் பேசக்கூடாது, வழக்கின் கோப்புகளை பார்க்கக்கூடாது என உச்சநீதிமன்றம் நிபந்தனை விதித்துள்ளது. டெல்லி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மணிக்கு 50லிருந்து 70 கிலோமீட்டர் வேகத்தில் புழுதி புயல் வீசியது. இதனால் பல இடங்களில் போக்குவரத்து ஸ்தம்பித்ததோடு விமான நிலையத்தில் சில விமானங்கள் திருப்பிவிடப்பட்டன. பொதுமக்கள் வீட்டிற்குள்ளேயே இருக்கவும், ஜன்னல்கள் மற்றும் கதவுகளை மூடி வைக்கவும் அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். ஆப்கானிஸ்தானில் பெய்த கனமழை மற்றும் வெள்ளத்தில் சிக்கி 50 பேர் உயிரிழந்தனர். தலைநகர் காபூல் மற்றும் பஹ்லன் மாகாணம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது. கனமழையால் பல்வேறு ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் நகரங்களை வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. சாலை போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதால் அங்கு இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கனமழை மற்றும் வெள்ளத்தால் இதுவரை 50 பேர் உயிரிழந்துள்ளதாக தலிபான் அரசு தெரிவித்துள்ளது. நடிகர் ரஜினிகாந்த் நடிக்கும் வேட்டையன் திரைப்படத்தின் சண்டை காட்சிகள், ஹெலிகாப்டர் காட்சிகள் புதுச்சேரி பழைய துறைமுக வளாகத்தில் படமாக்கப்பட்டன. 2 நாட்களாக நடைபெற்று வந்த படப்பிடிப்பு முடிந்த பிறகு ரஜினிகாந்த் திறந்தவெளி காரில் நின்றபடி பயணம் செய்து ரசிகர்களை பார்த்து கையசைத்து உற்சாகப்படுத்தினார். ஐபிஎல் கிரிக்கெட்டில் சென்னை அணிக்கு எதிரான போட்டியில் குஜராத் அணி 35 ரன்களில் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. முதலில் களமிறங்கிய குஜராத் 20 ஓவர்களில் 3 விக்கெட்டுகளை இழந்து 231 ரன்கள் குவித்தது. பின்னர் விளையாடிய சென்னை அணி 20 ஓவர்களில் 8 விக்கெட்டுகளை இழந்து 196 ரன்கள் மட்டுமே எடுத்தது. இதன் மூலம் 35 ரன்கள் வித்தியாசத்தில் குஜராத் அபார வெற்றி பெற்றது. சென்னை குஜராத் அணிகளுக்கு இடையிலான ஐபிஎல் போட்டியின் கடைசி ஓவரில் ரசிகர் ஒருவர் திடீரென மைதானத்திற்குள் ஓடி வந்தார். மைதானத்திற்குள் அத்துமீறி நுழைந்த ரசிகர் களத்திலிருந்த தோனியின் கால்களில் விழுந்து வணங்கினார். தொடர்ந்து மைதான பாதுகாவலர்கள் அந்த ரசிகர்களை வெளியேற்றினர். ஐபிஎல் புள்ளிப்பட்டியலில் தலா 16 புள்ளிகளுடன் ரன் ரேட் அடிப்படையில் கொல்கத்தா அணி முதலிடத்திலும் ராஜஸ்தான் அணி 2வது இடத்திலும் நீடிக்கின்றன. 14 புள்ளிகளுடன் ஹைதராபாத் அணி 3வது இடத்திலும், தலா 12 புள்ளிகளுடன் ரன் ரேட் அடிப்படையில் சென்னை அணி 4வது இடத்திலும், டெல்லி அணி 5வது இடத்திலும் உள்ளன.
ஐபிஎல் தொடரில் இன்று நடைபெறும் 60வது லீக் போட்டியில் கொல்கத்தா மற்றும் மும்பை அணிகள் மோத உள்ளன. கொல்கத்தாவில் உள்ள ஈடன் கார்டன்ஸ் மைதானத்தில் இரவு 7:30 மணிக்கு இந்த போட்டி தொடங்க உள்ளது. இன்றைய போட்டியில் வெற்றி பெற்றால் அதிகாரப்பூர்வமாக முதல் அணியாக பிளே ஆஃப் சுற்றுக்கு கொல்கத்தா தகுதி பெறும். தொடரிலிருந்து ஏற்கனவே வெளியேறிவிட்ட மும்பை ஆறுதல் வெற்றிக்கு முயற்சிக்கக்கூடும். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் வட்டாட்சியர் அலுவலகத்தில் கோவில் திருவிழா தொடர்பாக இரு தரப்பினரிடையே மோதல் வெடித்தது. மேல்வயலி கிராமத்தில் உள்ள சந்தன மாரியம்மன் கோவிலில் ஒரே தேதியில் திருவிழா நடத்த இரு தரப்பினர் முயன்றனர். இது தொடர்பாக சங்கரன்கோவில் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற சமாதான கூட்டத்தின் போது திடீரென இரு தரப்பினரும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு ஒருவரை ஒருவர் மாறி மாறி தாக்கிக் கொண்டனர். சங்கரன்கோவில் வட்டாட்சியர் அலுவலகத்தில் இரு தரப்பினர் இடையே வெடித்த மோதலில் ஒருவர் காயமடைந்தார். அவருக்கு சங்கரன்கோவில் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அவர் அளித்த புகாரின் பேரில் வழக்கறிஞர் தேன்மொழி உள்ளிட்ட 3 பேர் மீது நகர காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் திருக்கடையூரில் தமிழ் முறைப்படி கஜகஸ்தான் தம்பதி திருமணம் செய்து கொண்டனர். கஜகஸ்தானை சேர்ந்த டிமித்ரி எலேனா தம்பதி தமிழ் கலாச்சாரம் மீது கொண்ட பற்று காரணமாக திருக்கடையூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தமிழ் முறைப்படி திருமணம் செய்து கொண்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் கிராம தெய்வங்களை வழிபட்டு தலையில் தேங்காய்களை உடைக்கும் வினோத வழிபாடு நடைபெற்றது. முதலில் கிராம தெய்வங்களை தலையில் தூக்கி ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது. பின்னர் பக்தர்களுக்கும் மாடுகளுக்கும் தலையில் தேங்காயை உடைக்கும் சடங்கு நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து பாரம்பரிய முறைப்படி கிராம தெய்வங்களை தலையில் தூக்கி பக்தர்கள் நடனமாடினர். கோட் படத்தின் படப்பிடிப்புக்காக நடிகர் விஜய் துபாய் புறப்பட்டு சென்றார். இதற்காக சென்னை விமான நிலையம் வந்த விஜயை பார்த்ததும் ரசிகர்கள் உற்சாகமாக கோஷமிட்டனர். விஜய் அண்ணா, விஜய் சார் என்று ரசிகர்கள் கோஷமிட்டனர். நடிகர் விஜயை காண வேண்டும் என்ற தனது ஆசை சென்னை விமான நிலையத்தில் பூர்த்தியாக இருப்பதாக ரசிகை ஒருவர் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். திருப்பூரில் மொபைல் கடை உரிமையாளரை தாக்கிய இந்து முன்னணி நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். காசான் கான் என்பவரது கடைக்கு வந்த இந்து முன்னணி நிர்வாகிகள் அவருடன் தகராறு செய்துள்ளனர். பின்னர் அது கைகலப்பாக மாறியுள்ளது. இதுகுறித்து காசான் கான் கொடுத்த புகாரில் இந்து முன்னணி நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஆரணியில் 2000 ரூபாய் லஞ்சம் வாங்கிக் கொண்டு தற்காலிக அலுவலர் போலி பிறப்பு சான்றிதழ் வழங்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பான புகாரின் பேரில் நடத்தப்பட்ட விசாரணையில் தச்சூர் தற்காலிக அலுவலர் மாரியும் மனு எழுதி கொடுக்கும் தயாளனும் போலி முத்திரைகளை பயன்படுத்தி அதிகாரிகளின் கையெழுத்தை போட்டு போலி சான்றிதழ்கள் வழங்கியது உறுதியாகியுள்ளது. சேலம் அம்மாப்பேட்டையில் அட்சய திருதியை முன்னிட்டு தட்டுவடை விற்பனை செய்யும் ஸ்ரீதர் என்பவர் தங்க முலாம் பூசிய
காகிதத்தை வைத்து தங்கத்தட்டு வடை என்ற பெயரில் விற்பனை செய்தார். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர்கள் தங்க முலாம் பூசிய காகிதத்தை பறிமுதல் செய்து பகுப்பாய்வுக்கு அனுப்பி வைத்தனர். உதகையில் நடைபெற்ற நாய்கள் கண்காட்சி சுற்றுலா பயணிகளை கவர்ந்தது. உதகை அரசு கல்லூரி மைதானத்தில் நாய்கள் கண்காட்சி 3 நாட்கள் நடைபெறுகிறது. முதல் நிகழ்ச்சியாக நடைபெற்ற ஒபிடியன் டாக் ஷோ நிகழ்ச்சியில் ஜெர்மன் ஷெஃபர்ட், டாபர்மேன், ராஜபாளையம், கோல்டன் ரெட்ரீவர் உள்ளிட்ட நாய்கள் போட்டியில் பங்கேற்றன. இதில் வெற்றி பெற்ற நாய்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டன. ஜெர்மனியின் பிராண்டன்பர்க் மாகாணத்தில் உள்ள டெஸ்லா தொழிற்சாலையின் விரிவாக்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து 800க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது டெஸ்லா தொழிற்சாலையை முற்றுகையிட முயன்றபோது போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. ரஷ்யாவின் செயின்ட் பீட்டர்ஸ்பர்கில் உள்ள பாலத்தில் சென்று கொண்டிருந்த பேருந்து ஆற்றில் விழுந்ததில் 3 பேர் உயிரிழந்தனர். மேலும் படுகாயமடைந்த 6 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் பேருந்து கவிழும் சிசிடிவி காட்சிகள் இணையத்தில் பரவி வருகின்றன. தென்கொரியாவில் கின்னஸ் உலக சாதனைக்காக சுமார் 5000க்கும் மேற்பட்ட ட்ரோன்களை கொண்டு கண்ணை கவரும் வகையில் ட்ரோன் ஷோ நடத்தப்பட்டது. ஆயிரக்கணக்கான ட்ரோன்கள் மூலம் நிகழ்த்தப்பட்ட மாயாஜாலத்தை பார்த்து மக்கள் வியப்படைந்தனர். உதகையில் 126வது மலர் கண்காட்சியையொட்டி நடைபெற்ற லேசர் லைட் ஷோ சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்தது. லேசர் லைட் மூலம் மலர் கண்காட்சி சுதந்திர போராட்ட தலைவர்கள் போன்றவர்கள் தத்ரூபமாக காட்டப்பட்டன. அதனைத் தொடர்ந்து பல வண்ணங்களில் முப்பரிமாண வடிவிலான லேசர் ஒளிகள் மூலம் வர்ணஜாலம் காட்டப்பட்டது. சத்தீஸ்கர் மாநிலம் பிஜாப்பூரில் நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டில் 12 நக்சலைட்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளனர். 12 பேரின் உடல்களும் சம்பவ இடத்திலிருந்து மீட்கப்பட்டுள்ளது. இதனிடையே சத்தீஸ்கர் முதலமைச்சர் விஷ்ணு தியோசாய் பாதுகாப்பு படையினருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். கேரள மாநிலம் நிலம்பூர் சாலியார் பஞ்சாயத்தில் 41 வயது நபர் கல்லீரல் பாதித்து மாவட்ட மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். பின்னர் கோழிக்கோடு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். கேரளாவில் ஹெப்படைட்டிஸ் வைரஸ் நோய்க்கு ஏற்கனவே 3 பேர் உயிரிழந்த நிலையில் உயிரிழப்பு 4ஆக அதிகரித்துள்ளது. ஆவடி காவல் ஆணையரகம் சார்பில் நடைபெற்ற அதிரடி சோதனையில் சுமார் 349 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டதாக காவல் ஆணையர் சங்கர் தெரிவித்துள்ளார். மேலும் 132 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 204 நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறிய அவர், குட்கா பொருட்கள் விற்பனையில் ஈடுபட்ட நபர்களின் மீது வழக்கு பதிவு செய்து 34 கடைகள் மூடி சீல் வைக்கப்பட்டதாகவும் தெரிவித்தார். சென்னை குரோம்பேட்டையில் உள்ள வெற்றி திரையரங்கில் நடிகர் கவினுக்கு ரசிகர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதனால் உணர்ச்சி வசப்பட்ட நடிகர் கவின் உணர்ச்சிகள் பொங்க ரசிகர்களுக்கு நன்றி தெரிவித்தார். உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் நடைபெற்று வரும் 126வது மலர் கண்காட்சியை சுற்றுலா பயணிகள் பார்த்து ரசித்தனர். சுமார் 1 லட்சம் மலர்களை கொண்டு 30 அடி உயரம் 40 அடி அகலத்தில் டிஸ்னி வேர்ல்ட் செய்து அசத்தியுள்ளனர். இதே 80,000 மலர்களை கொண்டு 33 அடி நீளம் 12 அடி உயரத்தில் உதகை மலை ரயில் குகையை தத்ரூபமாக வடிவமைத்துள்ளனர்.
சூறாவளியில் தென்பட்ட சர்வதேச விண்வெளி மையத்தை சென்னை மக்கள் ஆர்வமுடன் கண்டு ரசித்தனர். ஒரு சிறிய வெண்புள்ளியாக தென்பட்ட சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தை சென்னை வாசிகள் கண்டு ரசித்தனர். நாசாவுடன் இணைந்து பல்வேறு நாடுகள் சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தை அமைத்துள்ளன. நெய்வேலி NLC சுரங்கத்தில் வீசிய சூறாவளி காற்றில் பல அடி உயரத்திற்கு நிலக்கரி துகள்கள் பறந்ததால் தொழிலாளர்கள் அச்சமடைந்தனர். முதலாவது சுரங்கத்தில் பொக்லைன் எந்திரம் மூலம் நிலக்கரி வெட்டி எடுக்கப்பட்ட போது திடீரென சூறாவளி காற்று வீசிய காட்சிகள் தற்போது இணையத்தில் பரவி வருகிறது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள கும்பகரை அருவியின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழையால் கும்பகரை அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. அருவியில் நீர் ஆர்ப்பரித்து கொட்டி வருவதால் கோடை வெப்பத்தின் தாக்கத்தை தணிக்க வரும் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியுடன் குளிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது.